நாகர்கோவில் சென்னை எழும்பூர் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது வரை 5 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, நெல்லை ஆகிய 7 இடங்களில் நின்று செல்லும் வகையில் சென்னை எழும்பூர் நாகை வந்தே பாரத் ரயில் சேவை தயாராகியுள்ளது. இதேபோல் திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரம் ஆகிய 6 நிலையங்களில் நின்று செல்லும் வகையில் மதுரை பெங்களூரு ரயிலும் தயாராகியுள்ளது. இந்நிலையில் 2 வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை காணொலி வாயிலாக திறந்து வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் திருநங்கை, திருநம்பிகளுக்கான ஹார்மோன் ஊசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் உள்ள 4வது வார்டில் திருநங்கை, திருநம்பிகளுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு அவர்களுக்கு வழங்கப்படும் ஹார்மோன் ஊசிகள் மற்றும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் சில திருநங்கைகள் வார்டில் அநாகரிகமான முறையில் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு மருந்து தட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும், திருநங்கைகள் அட்டகாசத்தில் ஈடுபடுவதையும் தடுக்க வேண்டும் என்றும் சக திருநங்கைகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்றார். விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள த கோட் திரைப்படம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதால் அவர் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்றுள்ளார். இதற்காக சென்னை விமான நிலையத்தில் உள்ள VIP நுழைவாயில் வழியாக வந்த நடிகர் விஜய் தனி விமானம் மூலம் மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்றார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், எழும்பூர், புதுப்பேட்டை, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழை காரணமாக வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீன் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ஷமீன் அகமது 2019ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாகவும் அவர் பொறுப்பேற்றார். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாகும் முன்மொழிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நீதிபதி ஷமீன் கொலீஜியத்திற்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் அலகாபாத் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து நீதிபதி ஷமீன் கோரிக்கையை நிராகரித்து அவரை சென்னைக்கு மாற்றம் செய்ய கொலீஜியம் மீண்டும் பரிந்துரைத்துள்ளது. ஈரோட்டில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வளர்ப்பு தந்தையை போலீசார் கைது செய்தனர். பவானி பகுதியில் கணவரை இழந்து மகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்த பெண் அதே பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவரை 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் 2 குழந்தைகள் இருக்கின்றன. இந்நிலையில் முதல் கணவருக்கு பிறந்த சிறுமியை வளர்ப்பு தந்தையான பாரதி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதில் சிறுமி கருவுற்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் கருவை கலைப்பதற்காக அவரை பாரதி கடத்திச் சென்றதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து தாயார் புகார் அளித்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் கருவலூர் பகுதியில் சிறுமியுடன் தங்கியிருந்த பாரதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.